என் பேர் பேச்சுமுத்து. நான் திருப்பூர்லேருந்து வரேன். எங்கள் கார் பேர் வந்து மாருதி சுசுகி. யூடியூப் பார்த்திங்க இந்த ராயல் கார் கடைக்கு வந்தேன். சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த கேமரா மாட்டணும், வேல் மாட்டணும், அதுக்கப்புறம் கேரியர் மாட்டணும், அதுவும் நிறைய மாட்டணும். ராயல் கார் அசசரிஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4-5 வண்டி வேலைக்கு வந்திருக்கு. அதாவது அசசரிஸ் ஃபிட் பண்ண வந்திருக்கு. ஒரு வேகனார், இதில் சீட் கவரு, ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், சைடு டோர் பேடு, ஸ்பீக்கர்ஸு அப்படி நிறைய மாட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பம்பரு, டேஷ் கேமரா, சீட்டு, அப்புறம் போல், முன்னாடி கொடிக்கம்பம், இப்படி நிறைய மாட்டுறாங்க. அப்புறம் சன் ஃபிலிம் வேறு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாருதி எர்டிகா வண்டிக்கு எர்டிகா அந்த எம்பளம் போட்ட இந்த பம்பர் மாட்டிருக்காங்க. அதுபோக டேஷ் கேம் மாட்டிருக்காங்க, கூல் பேப்பர் ஓட்டியிருக்காங்க. வேகனாரில் இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான் மாற்றிருக்காங்க. இன்னும் மெயின்டான் போட்டு 2GB 32GB குவாட் கோர் ப்ராசஸர், 5G ஹாட்ஸ்பாட் இருக்குது, பிக்சர் இன் பிக்சர் இருக்குது. ஆண்ட்ராய்டு மாட்டுறதுக்கு உண்டான அந்த ஃப்ரேம் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்ரேமில் எல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பழைய உள்ள செட்டை எடுத்துகிட்டு சீட் கவர்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டு விண்ட் ஷீல்டுக்கு இந்த எர்டிகாக்கு சன் ஃபிலிம் ஒட்டிகிட்டு இருக்காங்க. உள்ளே இருந்து உள் பக்கத்துலேருந்து ஒட்டுறாங்க. கூலிங் பேப்பர் விண்ட்ஷீல்டுக்கு ஒட்டுறாங்க. இப்போ எர்டிகாக்கு விண்ட்ஷீல்டில் ஒட்டினதை பார்த்தோம். இப்போ எல்லா டோர்லேயும் சைடில் ஃபிலிம் ஒட்டுறாங்க, சன் ஃபிலிம் ஒட்டுறாங்க. ஸோ அந்த ஒர்க்கு இந்த பக்கம் சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த எர்டிகா வண்டிக்கு ஃபுல்லாக சன் ஃபிலிம் ஒட்டியாச்சு. எல்லா டோரு ப்ளஸ் விண்ட்ஷீல்டுக்கும் தனியாக, ஃப்ரண்ட்டு கிளாஸுக்கும் தனியாக எல்லாம் ஒட்டியாச்சு ஃபுல்லாக. எப்படி இருக்குது பாருங்கள். முன்னாடி உள்ள காரு அப்படியே அந்த டேஷ் கேமில் தெரியுது பாருங்கள். இப்போ இந்த கார் தான் அப்படியே ஃப்ரண்ட்டில் நிற்கிறதுனால அப்படியே தெரியுது டேஷ் கேமில். அப்படியே ரியர் கேமராவும் இருக்குது, அதையும் மாட்டிருக்காங்க. அது ரிவர்ஸ் கியர் போட்டால் இந்த ஸ்க்ரீனில் அப்படி தெரியும். இப்போ பாருங்கள், அந்த ரிவர்ஸ் கேமரா இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டத்தில், இந்த எர்டிகா காரில் உள்ள ஆண்ட்ராய்ட் சிஸ்டத்தில் இந்த ரிவர்ஸ் கியர் போட்டோடனே அந்த கேமரா மாட்டிருக்காங்க. இப்போது ஏஎஸ்டி கேமரா அது எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே மேலே டேஷ் கேமரா மாட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் நிற்கிற மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த ஃப்ரண்ட்டில் நிற்கிற காரும் அப்படி தெரியுது. இந்த டேஷ் கேமராவும் மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த டேஷ் கேமரா பாருங்கள். இதுலேயே ரிவர்ஸ் கேமரா வேணுன்னா பார்த்துக்கலாம், அதில் ஆப்ஷன் இருக்குது. அந்த ரிவர்ஸ் கேமராவோட பிக்சர் அதுலேயும் தெரியுது, இங்கேயும் தெரியுது பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ரிவர்ஸ் கேமராவோடது அந்த கேமராலையும் பார்த்துக்கலாம், இதுலேயும் பார்த்துக்கலாம். அதுக்கு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் கேமரா வித் ரெக்கார்டிங்கோட நீங்கள் வேணும்னா ராயல் கார் அசசரிஸை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு டாடா பஞ்ச் வண்டி வந்திருக்கு. அதுக்கு சீட் கவர் மாத்திரம் மாட்டுறாங்க. அதுவும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேகனாருக்கு நிறைய வேலை நடக்குது. பின்னாடி எர்டிகாக்கு அப்படின்னு வேலை நடக்குது. அது போக முன்னாடி ஒரு வண்டி நிற்கிது. அதுவும் என்னென்ன வேலை நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் காருக்கு நல்ல அசசரிஸ், நல்ல பிராண்டட் அசசரிஸ், அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் வாரண்டியோட, உங்களுக்கு ஃபிட்டிங் சார்ஜோட இங்கே நல்ல ஃபிட் பண்ணுறதுக்கு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. நீங்கள் வாங்கணுன்னா வாங்க ராயல் கார் அசசரிஸ்க்கு. பாருங்கள் எத்தனை வண்டி ஒரு நாளைக்கு வேலை நடக்குதுங்க. இந்த பாருங்கள், இப்போ டாடா பஞ்சுக்கு சீட் கவர் போட்டிருக்கு. கஸ்டமர் சாய்ஸ் படி அவங்க விரும்பின கலரில் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சீட் கவர் பக்காவாக பண்ணியிருக்காங்க. சீட் கவர் இது ஃப்ரண்ட் சைடில் இப்போ வித் ஹெட் ரெஸ்ட்டோட அதுக்கும் கவர் போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த டாடா பஞ்சுக்கு பேக் சைடு சீட் கவர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஓய் ஃபிட்டிங்கில் சூப்பராக போட்டிருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வரேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் சீட் கவர் வண்டிக்கு அது மாத்திரம் தான் இங்கே போட்டிருக்காங்க. இன்றைக்கி பக்காவாக இருக்குது. இந்த ராயல் கார் அசசரிஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி வேலைக்கு வந்திருக்கு. ஃபுல்லாக பாருங்கள் லைனில் நிற்கிது இங்கே உங்களுக்கு வண்டி. எல்லா வண்டிக்கும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மாடல் காரும் இருக்குது. சீட் கவரு, ஆண்ட்ராய்டு, சன் ஃபிலிமு, கொடிக்கம்பம், பம்பரு, ஏகப்பட்ட வேலை நடந்திருக்கு. ஸ்பீக்கர் ஃபிக்ஸிங் அப்படின்னு. ஸோ நீங்களும் உங்கள் காருக்கு அசசரிஸ் வாங்கணுன்னா ராயல் கார் அசசரிஸ்க்கு வாங்க. வேகனாரில் அந்த ஆண்ட்ராய்டு கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஃபுல்லாக ப்ளக் அண்ட் ப்ளே தான். யுனோமிண்டா அப்படிங்கிற பிராண்டில் உள்ள ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அதெல்லாம் ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ அப்படியே லாக் பண்ணுறாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது ஆண்ட்ராய்டு. இப்போ பார்க்கலாம் அந்த வேகனாரில் ஆண்ட்ராய்டு எப்படி பாருங்கள், ஃபிக்ஸிங் எப்படி பக்காவாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஃப்ரேம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்படியே அதுக்கு ஒரு ரிவர்ஸ் கேமரா வேறு மாட்டுறாங்க. உங்களுக்கு ரியர் ஏஎஸ்டி கேமரா இந்த செட்டோட ரிவர்ஸ் கியர் போட்டோன்னே இந்த ஸ்க்ரீனில்
ரிவர்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக விசிபிளாக இருக்கும். செட் எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறாங்க. சைடில் டோரில் ஸ்பீக்கர்ஸ் மாட்டுறாங்க ஃபுல்லாக. அதே வேகனார் வண்டிக்கு இந்த ரிவர்ஸ் கேமரா தான் இப்போ மாட்ட போகிறாங்க. பாருங்க, ஃபுல் செட் அப்படியே இருக்கு. கிட்டோட மாருதி வேகனாருக்கு இந்த கேமரா மாட்டுறாங்க. இப்போ அதுக்குண்டான ஒயரிங் எல்லாம் இப்போ அப்படி கனெக்ஷன் போயிட்டு இருக்கு. உள்ள கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்குண்டான எக்ஸாக்ட் ட்ரில் அதோடய வந்துடும். அப்படியே போட்டு அவ்வளோதான், ட்ரில் போட்டாச்சு. இப்போ அதுக்குண்டான கனெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த வேகனாருக்கு உண்டான ரிவர்ஸ் கேமரா ஒயரிங் கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது. ரிவர்ஸ் கியருக்கு உண்டான அந்த கனெக்ஷன் தான் கொடுத்தாங்க. ஸோ ரிவர்ஸ் கியர் போட்டோன்னா அந்த கேமரா ஆக்டிவேட் ஆகிடும். கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. வேகனாருக்கு இந்த பம்பர் கார்டு அது வேறு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பம்பர் கார்டு லெஃப்ட் சைடு ஓட்டிட்டாங்க, ரைட் சைடு ஓட்டிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ ஓட்டினதுக்கப்புறம். இப்போ அந்த எர்டிகால அந்த ரூஃப் கேரியர் மாட்டணும். ஓகே, பாடி ஃபினிஷிங் ரூஃப் கேரியர் மாட்டணும். அண்டு அந்த நம்ம அந்த ஜிபிஆர்எஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, டேஷ் கேம், அது மாட்ட போகிறோம். வேல் மாட்டணும் கிளாம்ப் போட்டுட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டாகவே இருக்கு இல்லையா, அல்ட்ராசோனிக் அது மாட்டணும். அப்புறம் வந்து உள்ளே இருக்க ரூட்ஸ் ஹாரன் மாட்டணும், மெகாசோனிக். இதை முக்கியமான வேலை இப்போ முடிக்க போகிறோம். ஏற்கனவே முடிச்சது பார்த்தீங்கன்னா சென்ஃபிலிம் முடிச்சிட்டோம், ரியர் பம்பர் முடிச்சிட்டோம், அந்த நூடுல்ஸ் மேட்டும் முடிச்சிட்டோம். சரியா, இப்போ இது பேலன்ஸ் இருக்கு, டக்குன்னு முடிச்சு கொடுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா. சரியா, ஓகே டன். ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமானது நிறைய பொருளுங்க இருக்கு. ஆனால் டெய்லி டிராவலிங்க்கு அந்த வண்டியில் யூஸ் ஆகிற சின்ன சின்ன பொருள் ஒரு கஸ்டமர் எப்படி பார்த்து வாங்குறாரு பாருங்க. இது அருமையான ஒரு நெக் ரெஸ்ட், நெக் பில்லோ, சைட் சப்போர்ட்டோட வந்துடும். சரியா, இது இந்த எர்டிகால நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது இல்லாமல் விஸ்டாவோட பிராண்டில் ஒரு அருமையான கிளீனிங் டஸ்டர். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேக்ஸ் உள்ளது, அட்ஜஸ்டபிள். டாப் கிப் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வண்டி வெளியே கிளம்பும் போது டஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, சும்மா அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சோன்னா அழகாக க்ளீன் ஆகிடும். சின்ன பசங்க கூட க்ளீன் பண்ணிவிடுவாங்க இது. அப்புறம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 3Mல ப்ரீமியமான ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்து ஒரு காம்போவாக எடுத்திருக்காரு. நிறைய பொருள் ஒரு வண்டிக்கு தேவைப்படுது, சின்ன சின்ன விஷயங்கள் நீட் அண்ட் க்ளீனாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஷோ பண்ணியிருக்கிறோம். ராட்டாவேன்றது அல்ட்ராசோனிக் டிவைஸ். இது இந்த எலி தோலிலேருந்து வண்டியை பர்மனெண்ட்டாக காப்பாற்றலாம். ஒரு சின்ன டிவைஸ் மாட்டிட்டோன்னா லட்சக்கணக்கான ரூபாய் லாஸ் இல்லாமல் உங்கள் வண்டியை எலி தொல்லிலேருந்து பாதுகாக்கலாம். இது சீட் பெல்ட் டம்மி, உட்காடுறோம், சின்ன பசங்க இருக்காங்க. சீட் பெல்ட் டம்மி வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலராக யூஸ் பண்ணுறது நல்லது இல்லை. சைடில் வந்து டோர்ஸ் இடிக்காமல் இருக்கிறதுக்கு, டோர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்குது, டென்ட் ஆகாமல் ஸ்க்ராச்சஸ் போகாமல் பாதுகாக்கிறதுக்கு டோர் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் பாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா 1000 rupees வருது. நம்ம டிஸ்கவுண்ட்டில் தரோம், அது வேறு விஷயம். பட்டு ஒரு லக்ஸரி டிரைவுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறது நல்லா இருக்கும். இது மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. அந்த காம்போ கிளாத் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு ஒன்று, கிளாஸுக்கு ஒன்று, அந்த மாதிரி சீட்டுக்கு ஒன்று வச்சுக்கலாம். இது மைக்ரோ ஃபைபர் கிளாத்து யூனிவர்சலாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி மல்டி பர்பஸாக வச்சுக்கலாம். டேஷ்போர்டுக்கு அழகான ஒரு முருகருடைய வேல். யாமுண்டு பயமேன், த லிஜண்ட் விநாயகர் இப்போ டேஷ்போர்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். மாருதி எர்டிகா காருக்கு உண்டான ரூஃப் கேரியர் இதுதான் பாருங்க. இப்போ அந்த எர்டிகா வண்டிக்கு இப்போ அதை மாட்ட போகிறாங்க. மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ரூஃப் கேரியர். எர்டிகாக்கு உண்டான அந்த ரூஃப் கேரியரை மாட்டுறாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எர்டிகா காருக்கு உண்டான ரூஃப் கேரியர் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபைனல் ஃபிக்ஸிங் பத்திரம் போட்டு ரெடி பண்ணிடுவோம்.